நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் தற்காலிகமான வெற்றியை போய் நீங்கள் வெற்றின்னு சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்குது? 19ஆம் தேதி தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு, 23ஆம் தேதி என்ன சொல்லியிருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 20 அதுக்கப்புறம் என்னெல்லாம் வரும்? ஏன்னா அவருக்கு அந்த ரெட்டைலை கொடுக்கப்பட்டது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னும் அவருக்கு எதிர்த்து வழக்குகள் இருக்குது. நீங்கள் சொல்கிறது அவருக்கு வெற்றினா அது தற்காலிகமானது. இன்னும் மக்கள் மன்றத்தில் அவர் அந்த சின்னத்தை வாங்கினதுக்கப்புறம் தோல்விகளை தான் சந்தித்து வர்றாரு. எல்லாரும் காமெடியாக சொல்கிற மாதிரி 10 தோல்வி பழனிசாமியாக தான் இருக்கார். எவ்வளோதோ பணபலம், அதிகார பலம், ஆட்சி பலம்லாம் இருந்தும் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற முடியல. சட்டமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அந்த சீட்டு வந்தது காரணமே அந்த பணபலத்தால் தான் ஜெயிக்க முடியும். அந்த பணபலமே நகர்மன்ற தேர்தல்களில், உள்ளாட்சி தேர்தலில் முடியல. அதனால் உங்கள் ஆசைக்கு நீங்கள் எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம், அது உங்களுடைய சுதந்திரம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிடைத்தது தற்காலிகமான வெற்றி. அது அவருக்கு நிரந்தர தோல்வியை கொடுப்பதற்கு அனைவரும் ஒன்றாகி கொண்டிருக்கிறோம். இல்லை, ஸ்லீப்பர் செல்லை பற்றிலாம் நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் முன்ன சட்டமன்ற உறுப்பினர் தான் ஸ்லீப்பர் செல்லுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அது இல்லைன்னு சொல்லுவேன். ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அது எப்பயுமே இருக்கும். அவங்க எப்பயும் போல இருக்காங்க, எப்பயும் ஆக்டிவாக தானே இருக்காங்க. அதனால நீங்கள் சொல்கிறமான வாய்ப்பும் இருக்கலாம். அதிமுக எங்கள் கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதில் ஒருவர் அது பழனிசாமி இருப்பாரா இல்லையான்னு சொல்வதற்கு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அதிமுக உறுதியாக தங்கள் அங்கே உள்ள நிறைய நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், இந்நாள் நிர்வாகிகள் நிறைய பேர் எங்களோட நேரடின்னு இல்லை, ஏதோ நண்பர்கள் மூலம்லாம் சொல்கிறது, எல்லாம் 24 தேர்தலில் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராதது பெரிய மாபெரும் அரசியல் தவறு, பொலிட்டிக்கல் பிளண்டருங்கிறத உணர்றாங்க. பழனிசாமிகிட்ட அவங்களால அதை சரியாக அதை எடுத்து கொண்டு போக முடியலையா, இல்லை பழனிசாமி கேட்கலையான்னு எனக்கு தெரியாது. அதனால் அந்த கட்சி உண்மையிலே வருங்காலத்தில் அந்த கட்சி அம்மாவுடைய கட்சி அழியாமல் இருக்கணும்னா அவங்க உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் தான் முடியும். அதுதான் யதார்த்தம். அவங்க வேறு கட்சிகளோட கூட்டணி அமைச்சாலும் அது மெகா கூட்டணியாகவே அமையாது. இன்னொன்று சொல்கிறேன், அங்கே உள்ள தொண்டர்களே பழனிசாமி இனிமேல் அடுத்த தேர்தலுக்கு தவறுகள் செய்ய விட மாட்டாங்க. இதே மாதிரி பிளண்டர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த போகிற இடங்கள்லாம் நடக்கிற இந்த பிரச்சனைகள். அதை மீறி பழனிசாமி செஞ்சார்னா அது அவருக்கு தான் அது நெகட்டிவாக போகும். கூட்டணி குறித்து பொதுவாகவே, அதாவது பிஜேபி அல்லாத மற்ற கட்சிகள், அது எந்தெந்த கட்சிகள் எங்களோடு வருவது என்பது குறித்தெல்லாம் கட்சியை பொறுத்தவரையில் முடிவு செய்யும், பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். அதுக்கு 15 மாத காலம் இருக்கின்ற நிலை. ஆனால் பிஜேபி பொறுத்தவரையில் பொதுச் செயலாளரை தெளிவுபடுத்திட்டார். நேற்றும் இல்லை, இன்றும் இல்லை, நாளையும் இல்லை. எனவே ஒட்டுமொத்தமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லை என்பதை பல முறை பொதுச் செயலாளர் அவர்கள் கழகத்தினுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலே அது தெரிவித்துவிட்ட நிலையில் அது குறித்து அவர் பொதுச் செயலாளர்கிட்ட கருத்து தான் நான் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, டிடிவி பொறுத்தவரையில் ஒரு தன்மானத்தை விட்டு எந்த அளவிற்கு அவர் மேலே அவர் மேலே அந்த வழக்குகள் போடப்பட்டு அந்த வழக்குகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கி பிஜேபி கிட்டே இன்றைக்கி சரண்டராக இருக்கார். இன்றைக்கி ஏன்னா பிஜேபி கிட்ட ஒரு சரண்டராக ஒருத்தர் அவரும் நீங்கள் பிஜேபிக்கு வாங்கன்னு சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு தன்மானத்தோடு இயங்குகின்ற இயக்கம். எனவே திரு டிடிவி காலில் போல் யார் காலில் விழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் எடுத்த கட்சியினுடைய நிலைப்பாடு பொதுச்செயலாளர் எடுத்தது அந்த நிலைப்பாடு தான் தொடரும். எனவே அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை என்று தான் பொதுச்செயலாளர் இந்த கருத்தை நான் சொல்கிறேன். அமித்ஷா நேற்று நாடாளுமன்றத்தில் பேசும்போது அம்பேத்கர் குறித்து பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த போற்றுதலுக்குரிய அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுவதும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர்.
அரசியலமைப்பு சட்டத்தை நம்முடைய நாட்டிற்கு அளித்தவர். இன்றைக்கும் இந்தியா முழுவதும் போற்றக்கூடிய ஒரு தலைவரை போற்றப்பட வேண்டும் ஒழிய அவருடைய புகழ் ஒரு சிறுமைப்படுத்துகின்ற எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. எனவே அப்படி ஒரு சிறுமைப்படுத்துகின்ற அந்த செயலை செய்தால் மக்களை பொறுத்தவரை நிச்சயமாக யார் அண்ணல் அம்பேத்கரை சிறுமைப்படுத்துகின்றார்களோ அவர்களை நிராகரிப்பார்கள். ஸோ அந்த வகையில் திரு அமித்ஷா அவர்களுடைய அந்த பேச்சு என்பது நிச்சயமாக பலதரப்பட்ட மக்கள் அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் அந்த கருத்தை பொறுத்தவரை அதனால் அவர்களுக்கு தான் பிஜேபிக்கு தான் பின் விளைவு அது கடுமையாக இருக்கும். அது KN நேரு ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அதிமுகவை கடுமையான உங்களுடைய பொதுச் செயலாளர் கடுமையான விமர்சனங்களை அறிக்கை விட்டிருந்தாரு. அந்த அறிக்கைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, அதாவது பயம் என்ற அந்த ஒரு மையத்தை வச்சு சொன்னார் அவர். நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக பொறுத்தவரை எப்போதுமே ரெட்டை நாக்கு. ஒரு திருச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒரு தாட்டூரில் அந்த இடத்துல நாக்கை ரெண்டாக வெட்டி அதை ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது போலீஸ் நடவடிக்கை எடுத்துட்டு அது விஷயம். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாமல் இந்த ரெட்டை நாக்கு இருக்குன்னா அது திமுகவுக்கு மட்டும்தான் ரெட்டை நாக்கு, வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. நேற்று ஒரு கொள்கை, இன்னொரு கொள்கை, நாளை ஒரு கொள்கை. அப்படி நிறத்துக்கு ஏற்ற மாதிரி தம்மை மாற்றிக்கொண்டு பதவி சுகத்துக்காகவும் அதிகார சுகத்துக்காகவும் யார் காலில் வேணாலும் விழுவாங்க, யார் காலை வேணாலும் வாருவாங்க, எந்த அளவும் இறங்கி போவாங்க. ஆனால் அந்த ஒரு நிலைப்பாடை என்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எடுத்தது கிடையாது. ஒரு விஷயம் பயம்ன்றது, நான் திரு மு க ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர், அவங்க அப்பா இன்றைக்கி முதலமைச்சர் அந்த காலத்தில் சர்க்காரியாக கண்டு யார் பயந்தது? சர்க்காரியா ஊழல் குற்றவாளின்னு சொல்லிட்டு சர்க்காரியாக பயந்து அன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனையில் அன்றைக்கி உரிமையை விட்டு கொடுத்தாரு. காவிரி நதிநீர் கண்டு யார் பயந்தது? சர்க்காரியாக குற்றம் மூலம் நம்ம உள்ளே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு மீனவர்கள், பரதவர்கள் அவர்களுடைய அந்த உரிமையை விட்டு கொடுக்கின்ற வகையில் பச்சை கொடி காட்டி அதன் மூலம் கச்சத்தீவை தாரை வார்த்தது. அந்த கச்சத்தீவு பயம் யாருது? திரு மு க கருணாநிதி. அதுமாதிரி முல்லை பெரியாறு ஒரு பிரச்சனை வருது அன்றைக்கி திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, உடனே என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி மத்திய அரசுக்கு பயந்து அன்றைக்கி என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி மதுரையில் திரு மு க கருணாநிதி அன்றைக்கி இருந்த உண்ணாவிரதம் அன்றைக்கி ஒரு போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு வந்தார். வரலாறு திரும்பி பாருங்கள். அப்போ முல்லை பெரியாறு பயம். அதே போன்று மு கருணாநிதிக்கு அன்றைக்கு எல்லா விதத்துலேயும் தமிழ்நாட்டு உரிமைகள் விஷயத்தில் பயம் இருந்த சூழ்நிலை. இன்றைக்கு மு க ஸ்டாலினுக்கு பயம் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க மேலே இடி பயம், அவங்களுடைய கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு போயிடுவாங்க, உள்ள தூக்கி போடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் பயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போதை வஸ்துகள் தமிழ்நாடு முழுவதும் நல்லா பரவுது, போதையை கண்டு பயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த எவ்வளோ பிரச்சனைகள், நீட்டு பயம், தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள்லாம் வீதிக்கு இறங்கி போராடுறாங்க, அவர்களை கண்டால் பயம். இப்படி ஒட்டுமொத்தமாக தெனாலி போல் ஒரு பயம் 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 சொல்லிட்டு அந்த ஒரு மேனியா, அதாவது பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் பயம் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கி பயமே உருவான, அந்த பயமே உருவானவர் தான் இன்றைக்கி ஸ்டாலின் என்பதை இன்றைக்கி சொல்கிறேன். இதை இவ்வளோ மறைச்சிட்டு இன்றைக்கி போய் ஒரு பொதுச்செயலாளர் மேலே சொல்கிறது என்பது தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்தவரை நிச்சயமாக யார் பயந்துருக்கிறாங்க அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயம் தெரியும். திரு மு க ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட்டு கேட்டால் இவர் பிரைம் மினிஸ்டர் உடனே கொடுக்குறாரு. திரு உதயநிதி ஸ்டாலின் இப்போ துணை முதலமைச்சர், அன்னைக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கும் போது அமைச்சர், எந்த காலத்துலையாவது ஒரு அமைச்சர் போய் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சாரா? இவ்வளோ காலம் மோடி பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காரு, ஒரு கார்ப்பரேட் கவர்மெண்ட்டை ரன் பண்ணிவிட்டு. அந்த கார்ப்பரேட் கவர்மெண்ட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற மோடி யாராவது மந்திரியை போய் சந்திச்சிருக்காரா? அப்போது திமுக தன்னுடைய மகன், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே
மோடி சந்திருக்காருன்னு சொல்லலாம். அப்போது பிஜேபியினுடைய செல்ல குழந்தை திமுக, பிஜேபியினுடைய பாச குழந்தைகள் திரு மு.க. ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் 2 பேரும் அவங்க எப்போ வேணாலும் கேட்பாங்க. இப்போ கூட இலங்கை பிரதமர் வந்தார் திசநாயகா. அவர் வந்தோன்னும் இவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி ஆண்டாண்டு காலமாக பழங்குடியினர் பழங்குடியின மக்களாக பழங்குடியினர் அந்த சாயலில் ஒட்டியிருக்கின்ற மீனவர்கள் பரதவர்கள் அவர்களெல்லாம் துன்பப்படுகின்ற நிலையில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நிலையில் அந்த தாக்குதல்கள் தடுத்து நிறுத்தி சிறையில் விடுதலை செய்யணும் மீனவர்களை, அதே போல் படகுகளை விடுதலை செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்தாவது போய் பிரைம் மினிஸ்டர்கிட்ட இதை சொல்லுங்கன்னு சொன்னாரா? பிரைம் மினிஸ்டர் அங்கே பேசியிருக்காரு, அது ஒரு விஷயம் இருக்கட்டும். ஆனால் மாநிலத்துடைய முதலமைச்சர் ஏன் அதை வாய் திறக்கிறார்? சரி, திசநாயகா அங்கே டெல்லிக்கு வரும்போது மீனவர்கள் அங்கே சிறையில் இருக்காங்க. அதே போன்று படகுகள் பிடிக்கப்பட்டு அங்கே நாசமாக போயிட்டுருக்கு. ஒரு படகு பார்த்தா 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் 1 கோடி ரூபாய் நாசமாக போயிட்டுருக்கு. ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு வர்றார், இந்தியாவுக்கு வர்றாரு, 2 நாட்டு பிரதமரும் சந்திக்கிறாங்க. இவர் கேட்க வேண்டியதுதானே, இவர் ஸ்டாலின் என்ன கேட்கணும்? இந்த மாதிரி நல்லெண்ணத்தின் அடிப்படையில் 2 நாட்டும் பிரதமரை சந்திக்கிறீங்க, அந்த சிறையில் இருக்கிற மீனவர் விடுதலை செய்யுங்க, படகுகளை விடுவீங்க கேட்டாரா ஸ்டாலின்? கேட்கல. இப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி பரதவர்களாகிய மீனவர்களுக்கும் பெருந்துரோகம், தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்தமாக துரோகம் விளைவித்து இன்றைக்கி தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டிய அந்த ஆனந்தத்தோடு தான் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கார ஒழிய நாடு எக்கேடு கெட்டு போனால் என்ன? இன்னைக்கு பாரு, உச்ச நீதிமன்றம் ஒரு சரியான கொட்டு வச்சிருக்கு இன்னைக்கு. அதுவும் சிபிஐக்கும் பயம் வருது. அது என்ன சேர்த்துங்க அதில் சிபிஐக்கும் பயம். சிபிஐக்கு ஏன் பயப்படுறீங்க நீங்கள்? ஒரு கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டு ஒரு 65க்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்குறாங்க. அது உண்மை நிலை தெரியணும். எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இங்கே ஒரு நல்ல தீர்ப்பு உயர்நீதிமன்றம் கொடுத்தது. அது என்ன உபயோக பண்ணிட்டு போக வேண்டியது தானே? மடியில் கனெல்லாம் மடியில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, சிபிஐனா யார் வேணாலும் வரட்டும், ஐநா சபையோடு விசாரிட்டாங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வக்கு இருக்கா, துப்பு இருக்கா, திராணி இருக்கா? எதுவுமே கிடையாது. உடனே அப்பீல் போடுறாங்க. அங்கே நாங்கள் கேவிட் போட்டோம். அப்பீல் பண்ணோன்னும் அங்கெல்லாம் உச்சநீதிமன்ற நீதிபதி சரியான கூட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு பயப்படுறீங்க? அப்போ யார் உண்மையிலே பயப்படுறா? உண்மையிலே பயத்துக்கு சொந்தக்காரர்கள் யார்? ஒட்டுமொத்தமாக திமுக தானே. இன்னைக்கு ஏன் உண்மை வெளியே வந்துடும்? சிபிஐ விசாரிக்க ஆரம்பிச்சதுன்னா எல்லா உண்மைகளும் வரும். ஆளுங்கட்சியினுடைய அந்த தலையீடு, ஆளுங்கட்சிக்காரர்களுடைய அந்த உடன்பாடோடு கள்ளச்சாரம் விட்டது, இதெல்லாம் தெரிஞ்சு எக்ஸ்போஸ் ஆகிடும். அவர் அவங்களுடைய அந்த முகமூடி கிளி தெரியப்படும். எனவே அதுலேருந்து தப்பிப்பதற்காக இன்றைக்கி சிபிஐ வேணாம்னு சொல்லி போய் இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் சரியான கூட்டு தலையில் வச்சு இன்றைக்கி ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லி கேட்டால், அப்போது நேரு கொடுத்த அறிக்கைக்கு உச்சநீதிமன்றமே பயத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தா நான் சொன்னதெல்லாம் கணக்கு போட்டு இதையும் சேர்த்துங்க. அதை சரிப்பா, செல்ல குழந்தைன்னு சொன்னீங்க. ஆனால் செல்ல குழந்தை தான் ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் முன்னாடி இந்த செல்ல குழந்தை நீங்கள் என்ன பண்ண? ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நீங்கள் இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த மசோதா கொண்டு வரப்பட்டு இப்போ கூட்டுக்குழுவுக்கு கொண்டு வருவாங்க. கூட்டுக்குழு அன்னைக்கு கூடும்போது தான் எங்கள் நிலைப்பாடை நாங்கள் தெரிவிப்போம். எங்களோட நிலைப்பாடை தெரிவிப்போம். அது வரல வெயிட் பண்ணுங்க. வேறு ஒன்றும் கொஸ்டின் இல்லைல்ல.